ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5/9/2025க்கான ரேசிங் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 14ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 709. ஓகேவா, 709க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம 14ஆம் தேதிக்கான வந்து வீக்லி ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்திருப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நம்ம பி போர்டுக்கு 0-5 கொடுத்து இதில் 0 வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். 0 மட்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0-9. ஓகே, 700 ரிசல்ட்டு 709க்கு பி போர்டில் 0 வந்து ஒரு சூப்பராக டேரெக்டாக வந்து பாஸ் ஆகிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5-0ல் 0 மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து 3 நாளில் 3ஆம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்துருந்தேன், சி போர்டுக்கு வரணும்னு எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வரல. 9க்கு 3, 3க்கு 9 இந்த மாதிரி மெத்தடில் வந்து விளாண்டுட்டாங்க. ஓகே, கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே மக்களே, டெய்லி சாட் மட்டும் கொஞ்சம் வின்னிங்ஸ் வந்திருந்தேன். இன்றைக்கும் தொடர்ந்து ஒரு வின்னிங்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இன்றைக்கி பி மோன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு, பாஸ் ஆகிருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணிங்க. ஹை லெவல் கசிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே மேலே, நம்ம வந்து இன்றைக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் வரும்போது நம்ம நம்பர்ஸ் எடுத்து வந்திருக்கோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மேலே, நம்ம வந்து திங்கக்கிழமை ஓகேவா வீக்லி சார்ட்டில் வச்சு நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கிறோம். இதில் வந்து திங்கக்கிழமை ரிசல்ட்டில் நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 851. அந்த 851 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 851 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 115. ஓகேவா, 115. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் 8 அப்படின்னா 2, 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 851 வச்சிருக்கிறோம். நமக்கு 8 அப்படின்னா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 0-84 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 0-84 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 115 போட நமக்கு லாஸ்ட்டாக கட்டக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து 1ஆம் நம்பர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 0-84 வச்சுட்டு நமக்கு 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 510 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 510 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 114 போடு 115 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கட்டக்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படின்னா 7, 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 510 வச்சு அடிக்கிற நமக்கு 8 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 272. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 272 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 115 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 4, 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 272 வச்சு அடிக்கிறது நமக்கு 7 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து எந்த போர்டில் வரலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். நமக்கு 8ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நமக்கு 1ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 7ஆம் நம்பர், தொடர்ந்து வந்து 3 டேஸ் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 7-4 வரணும், 4 வரணும். ஓகேவா, 4ஆம் நம்பர் தான் வருது. ஏன்னா 7க்கு 4ங்க நம்பர் வரக்கூடிய நம்பர்ஸ். அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு வரணும். ஓகேவா, பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு தான் இந்த மெத்தட்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பி போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கு வரலாம். மெயினாக 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 4ஆம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். அப்படின்னா மெயினாக 7ஆம் நம்பரே வந்துச்சுன்னா எடுத்துங்க. அப்படி எதுவுமே வரலைன்னா விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மேலே, அடுத்தபடி நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து 3 டேஸ் ரிசல்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 773. இந்த 773 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 773 போட்டுக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 889. இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து கிடைச்சது நமக்கு 3 அப்படின்னா 6, 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இதில் வந்து 773 வச்சுட்டு நமக்கு 3 அப்படின்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 961. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 961 ரூட் ஆப்ஷன் 889 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா 9, 2 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
நம்ம 961 வச்சிருக்கு. நமக்கு 2 அப்படின்னா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 709. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 709 ரூட் ஆப்ஷன் 889 போட்டுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா 6, 1 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 709 வச்சுட்டு நமக்கு 1 அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர்ஸ் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. இது வந்து 3 days எடுத்துருந்தால் நமக்கு பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிற மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் எந்த போர்டில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஆள் போர்டுக்கு 7 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்கோம். இதில் 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துங்க. அடுத்தபடி நம்ம வந்து எடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னா 1ஆம் நம்பர், இல்லை 1ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பு இந்த நம்பர்ஸில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஏபிசிஎஸ்சியை வந்து நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 41 14 71 17 46 64 76 67ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பெண்டிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தால் சரி. ஓகேவா, நீங்கள் நம்பிக்கையான கொடுத்தாலும் தைரியமாக வந்து நம்பர் வச்சுங்க. வைக்கிற மாதிரி இருந்தால் கடைசி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்பர் வச்சு முடிஞ்ச அளவுக்கு. ஓகே மேம், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மக்களை மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை சந்திப்போம்.